நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய விழாக்களில் மிக முக்கியமான ஒரு விழா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருமண விழா இல்லையா? அந்த திருமண சடங்கில் வந்து பார்த்திங்கனாக்க மணப்பெண்ணுக்கு வந்து அந்த முகூர்த்த பட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். கல்யாணம்னாலே செலவுன்னு பார்த்தீங்கன்னா பட்டும் தங்கமும் மட்டும்தான் செலவு, பெரிய செலவுன்னு பார்த்தா. அந்த அளவுக்கு பட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். அவ்வளவு ஏன், இறைவனுக்கு கூட சாத்துகிற அந்த உடை வந்து பார்த்திங்கன்னா பட்டு சேலையாகத்தான் இருக்கும், அல்லது பட்டு பாவாடை. பட்டில் தான் இறைவனுக்குமே வந்து ஆடைகளை உடுத்துவாங்க. இன்னும் சில கோயில்களில் இறைவனுக்கு உடுத்தி அந்த பட்டாடைகளை ஏலம் விடுவாங்க. அப்படி ஏலம் விடுகிற போது அதை பக்தர்கள் அதை வாங்கி அது தங்கள் வீடுகளில் கொண்டு போய் வைத்து அதை வணங்குகிறவர்கள் உண்டு. அதன் பிறகு அதை தாங்கள் உடுத்தி கொள்கிறவர்களும் உண்டு. அந்த அளவுக்கு பட்டுக்கான முக்கியத்துவம் நம்முடைய தமிழ் மண்ணில் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். பட்டு அப்படின்னாலே நமக்கு உடனே பட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரம், ஆரணி அப்படிங்கிற இடத்துல, அது மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில், சேலம் பக்கத்தில் அப்படின்னு சில இடங்களில், சில முக்கியமான இடங்களில் பட்டுகள் வந்து செஞ்சு மக்கள் பயன்படுத்துறது உண்டு. திருமண விழாக்களில் ஏன் பட்டை அவங்க பயன்படுத்துகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு போகும்போது பெண்கள் வந்து பட்டாடைகளை அவங்க உடுத்துவாங்க. அந்த பட்டும் பார்த்திங்கன்னா தலைமுறை தாண்டி நிலைத்திருக்கக்கூடியதாகலாம் இருக்கும் பட்டு. அந்த அளவுக்கு நீடித்து உழைக்கக்கூடிய ஒன்று பட்டு சேலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.